ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கார்டனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. பழைய அந்த காயெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு புல் செடி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக பயிர் போடலான்ட்ருக்கோம். பாருங்கள், பூண்டு போட்டு இப்போ ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு பூண்டு. பாருங்கள், இதிலேருந்து பறித்த முள்ளங்கியும் பீட்ரூட்டு, இந்த ஆனியன் தான் விதை நான் நட போகிறேன். இது ஒரு 4-5 மாதம் பழைய வெங்காயம், அது நல்லா முளை விட்ருக்கு. இதெல்லாம் அதில் பறித்த கொத்தமல்லி சீட்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். இந்த சீடெல்லாம் தான் நட போகிறோம். பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, வெங்காயம் இதெல்லாம் தான் இப்போ நடவு பண்ண போகிறோம். இது ஊர்லேருந்து வந்த சிகப்பு தண்டு கீரை வேரோடு இருக்குது. இதையும் நட போகிறோம். நல்லா மண்ணை கொத்துறாங்க பாருங்கள். மண் வெட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஆழமாக கொத்தி அதில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா தான் நல்லா விதை வேர் ஊனி நல்லா வரும். பாருங்கள், மணத்தக்காளி கீரை எவ்வளோ நிறைய கொத்து கொத்தாக ஃபுல்லாக, இது ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை நிறைய வளர்ந்து போய் இருக்குது. மழை நல்ல மழை பெஞ்சதுக்காக நிறைய மணத்தக்காளி கீரை. இந்த இடத்துல கேரட் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நல்லா தளைஞ்சு வந்துடும். அப்போ நான் இன்னொரு வீடியோ போகிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடம் பீட்ரூட் நட்டிருக்கோம். அங்கே எல்லா சீடுமே போட்டிருக்கேன். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, கொத்தமல்லி லீஃப், அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாமே நட்டிருக்குறோம். கொஞ்சம் இடம் ஃபுல்லாகவே நல்லாவே எல்லாமே பயிர் போட்டிருக்கோம். 10 டேஸ்க்கு அப்புறமா அது கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், subscribe to our channel, put a like button to all our videos, kindly share our videos to your friends and families, and put comments. Bye. Signing off from Vilpatti, Kodaikanal.